வழங்கியிருந்தார். வாழ்த்துக்களை கூறுகின்றோம். இந்த தருணத்திலே வருவாய் அருள்வாய் நீ பேசுவது தமிழா, அன்னையை தமிழ் வாயா மம்மி என்றழைத்தார். ஆத்தா ஒன்றேற அந்த ஆகாயத்தை போல. சாரங்கா இசைக்குழு இன்றைய தினம் அடைந்திருக்கின்றார்கள். 2024ஆம் ஆண்டு புற்றலை மண்ணில் அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற சித்தி விநாயகர் தன்னுடைய 2ஆம் நாள் திருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த தருணத்திலே இந்த 2ஆம் நாள் திருவிழாவை சிறப்பு நடாத்த 2ஆம் நாள் உபயோகாரர்கள் எம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். சாரங்கா இசைக்குழு மட்டுமல்ல, எமது இசைக்குழுவோடு தென்னிந்தியாவுடைய பிரபல பின்னணி பாடகர் முகேஷ், அதுபோல இலங்கை மண்ணிலிருந்து நமது மண்ணுக்கு பெருமை சேர்த்த இசைக்குயில் சரிகமபா லிட்டிச்சம் கில்மிஷா இருவரும் இணைந்து குரல் கொடுக்க, இவர்களோடு இலங்கை மண்ணில் மட்டுமல்ல உலகத்திலே வாழுகின்ற அத்தனை தமிழ் நெஞ்சங்களிலும் குடிகொண்ட அற்புதமான நாதஸ்வர கலைஞர் அன்புக்குரிய அண்ணன் குமரன் இங்கே எங்களோடு இணைந்திருக்கின்றார். அனைவருடைய அற்புதமான இசையில் பல பாடல்கள் உங்கள் செவிகளை சங்கமிக்க காத்திருக்கின்றபடி இந்த நிகழ்வுக்கு எம்மை அழைத்து எம்மை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் 2ஆம் திருவிழா உபயகாரர் மதிப்பார்ந்த தம்பையா சிவகுருநாதன் அவர்கள். அவருடைய சிறப்பான தயாரிப்பில் உருவாக்கப்பட்ட இந்த நிகழ்வு முதல் முறையாக இந்த புற்றலை மண்ணிலே நடைபெற இருக்கின்றது. ஒருமுறை அந்த நிகழ்வை தயாரித்த சிவகுருநாதருக்காக உங்களுடைய பலமான கரங்களை தட்டி அவரை மகிழ்ச்சிப்படுத்துங்கள். நிச்சயமாக அவர் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து அவரால் பல பாடல்கள் தரப்பட்டிருக்கின்றன. அவர் கூறிய அத்தனை பாடல்களையும் நாங்கள் இந்த மேடையிலே பாடப்போகின்றோம். இந்த நாதஸ்வர இசையிலே அதற்கான பாடல்கள் வரப்போகின்றது. எனவே தயாராக இருங்கள். முதலாவதாக நாங்கள் அழைக்கப் போகின்ற பாடகர் உங்கள் அன்பின் கலந்த பாடகர், திரைப்பட பின்னணி பாடகர் முகேஷ் அரங்கிலே உங்களுக்காக அற்புதமான பக்தி பாடலோடு கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய். மனம் மொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க, கணபதியே வருவாய். ஏழு ஸ்வரங்களில் நான் இசை பாட, இன்பும் இன்பம் பொங்கியே ஓட. ஏழு ஸ்வரங்களில் நான் இசை பாட, இன்பும் இன்பம் பொங்கியே ஓட. தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட,
கண்ணீரெங்கொலிக்க தூக்கிய தும்பிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க துணியும் மணியென கண்ணீரெங்கொலிக்க ஊக்குக நல்லிசை உள்ளம் கழிக்க உண்மையும் ஞானமும் செல்வம் பொழிக்க கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய். நன்றி.
தமிழா நீ பேசுவது தமிழா என்ற அழகான ஒரு பாடல் நமது புஷ்பவனம் குப்புசாமி என்ன பாடிய பாடல். ஆனா இது ஒரிஜினல் வந்து தேனிசை செல்லப்பா நினைக்கிறேன். அழகான பாடல் கேட்டு பாருங்களேன். எங்களுடைய தமிழ் மொழி என்பது உலகத்தில் இருக்கின்ற முதல் மொழி, அழகான மொழி. அந்த அழகான மொழி வேறு மொழி புகுத்தினால் எப்படி இருக்கு, அதை அற்புதமாக எடுத்து சொல்லுவாங்க. தமிழா நீ பேசுவது தமிழா, அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்றழைத்தாய், அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தையை தேவி என்றழைத்தாய், அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தையை தேவி என்றழைத்தாய், என்னடா தந்தையை தாடி என்றழைத்தாய், என்னடா தந்தையை தாடி என்றழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று தொலைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று தொலைத்தாய். தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா. உறவை லவ் என்றாய் உதவாத வாழ்க்கை, ஒய்வென்றாய் மனைவியை பாருந்தன் போக்கை, உறவை லவ் என்றாய் உதவாத வாழ்க்கை, ஒய்வென்றாய் மனைவியை பாருந்தன் போக்கை, இரவை நைட் என்றாய் பிடியாதும் வாழ்க்கை, இரவை நைட் என்றாய் பிடியாதும் வாழ்க்கை, இனிப்பை ஸ்வீட் என்றாய் அறுத்தெறி நாக்கை, இனிப்பை ஸ்வீட் என்றாய் அறுத்தெறி நாக்கை. தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா. கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா, போல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா, கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா, போல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா, கண்டவரை எல்லாம் சார் என்று சொல்வதா, கண்டவரை எல்லாம் சார் என்று சொல்வதா, கண் முன்னே தாய்மொழி சாவது நல்லதா, கண் முன்னே தாய்மொழி சாவது நல்லதா. தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா. வண்டிக்காரர் கேட்டார் லெஃப்டா ரைட்டா, வழக்கறிஞர் கேட்டார் என்ன தம்பி ரைட்டா, வண்டிக்காரர் கேட்டார் லெஃப்டா ரைட்டா, வழக்கறிஞர் கேட்டார் என்ன தம்பி ஃபைட்டா, குண்டுக்காரர் கேட்டார் கூட்டம் நேட்டா, குண்டுக்காரர் கேட்டார் கூட்டம் நேட்டா, தொலையாதா தமிழ் இப்படி ஏட்டா, தொலையாதா தமிழ் இப்படி ஏட்டா. தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா. பாட்டன் கையிலே வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டியின் முதட்டிலே லிப்ஸ்டிக்கா, பாட்டன் கையிலே வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டியின் முதட்டிலே லிப்ஸ்டிக்கா, வீட்டிலே
பேசுவது தமிழா நீ பேசுவது தமிழா அழகான தமிழ் மொழியில் ஆங்கிலம் புகுந்தால் எப்படி இருக்கும்? மிகச் சிறப்பாக எங்களுடைய பாடகர் முகேஷ் அந்த பாடல் ஊஞ்சேர அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூளி கட்டி ஆட ஆத்துல மீன் குடிக்க அப்பனுக்கு தலது வட்ட பார்த்தாலே சேத்தடைக்க தோணும் நான் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஆத்தா உஞ்சேர அந்த ஆகாயத்தை போல ஆத்தா உஞ்சேர இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும் ஜேரதானே மண்ண பூஞ்சோனதானே பெருந்தர விரிப்புகளா படுத்து கிடந்ததும் ஜேரதானே மண்ண பூஞ்சோனதானே இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும் ஜேரதானே மண்ண பூஞ்சோனதானே பெருந்தர விரிப்புகளா படுத்து கிடந்ததும் ஜேரதானே பண்ண பூஞ்சோலதானே ஈரச்சேர காயும் போது வானவில்லா தெரியும் இது போல சேலையின் சோக கதை புரியும் கஞ்சி கொண்டு போகையில சும்மாடா இருக்கும் நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாயிருக்கும் சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாயிருக்கும் ஆத்தாவும் ஜேல அந்த ஆகாயத்தை போல ஆத்தாவும் ஜேல கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஜேலதானே பண்ண பூஞ்சோலதானே வெற்றையில விசிறியாகும் வெயிலுக்குள்ள கொடையாகும் பூஞ்சேலதானே பண்ண பூஞ்சோலதானே அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஜேலதானே பண்ண பூஞ்சோலதானே வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ள கொடையாகும் ஜேலதானே பண்ண பூஞ்சோலதானே பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாலை காயப்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலை மயிலிறகவோ சேலை மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டா எரியும் விளக்கு சேலை திரி விளக்கு போட்டா எரியும் ஆத்தாவும் ஜேல அந்த ஆகாயத்தை போல ஆத்தாவும் ஜேல அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்துல மீன் கொடுக்க அப்பனுக்கு தலது வட்ட பார்த்தாலே சேத்தடைக்க தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும். நன்றி. எத்தனை தெய்வங்களை நம்ம வணங்கினாலும் தாய்க்கு நிகரான தெய்வம் இல்லைன்னு பெரியவங்க சொன்ன மாதிரி
அந்த சித்தி விநாயகரே அவங்க அம்மா அப்பாவை தான் தெய்வமா முதல்ல உலகமே சுத்த சொல்லும்போது முதல்ல அவங்க அம்மா அப்பாவை தான் தெய்வமா வணங்கி அவர் சுத்தினாரு. அந்த வகையில தாயை பத்தின பாடின இந்த பாட்டை தேர்ந்தெடுத்ததுக்காக நம்ம சிவகுருநாதன் அண்ணனுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அற்புதமான நீங்க நாங்க பாட போற எல்லா பாட்டுமே அவர் தேர்ந்தெடுத்த அழகான பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச பாடலா தான் இருக்கும். விழாவின் உபயகாரர் மதிப்பாத தம்மையா சிவகுருநாதன் அவர்கள் எங்களுடைய இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய கலைஞர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. முதலாவதாக எங்களோடு இணைந்து இதுவரை நேரமும் நாத சங்கமத்தோடு இணைந்திருந்த நாதஸ்வர வித்வான் குமரன் அவர்களுக்கான கௌரவத்தை வழங்க இருக்கின்றார். பொன்னாடை போது கௌரவிக்கிறீர்கள். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்கள். நன்றி நன்றி. இந்த தருணத்தில் அடுத்ததாக தென்னிந்திய பின்னணி பாடகர் முகேஷ் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கான கௌரவம் இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. அதனையும் பொன்னாடை பொறுத்து கௌரவிக்க இருக்கின்றார் விழாவினுடைய உபயகாரர் தம்மையா சிவகுருநாதன் அவர்கள். தொடர்ச்சியாக நம் நாட்டினுடைய இசைக்குயில் சாரங்கா இசைக்குழு கலைஞர் மட்டுமல்ல உலக நாடுகளுக்கும் சென்று தன்னுடைய ஒக்டோபர் வாக்கியத்தின் திறமையால் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களை தன்னகத்திருந்த சாரங்கா இசைக்குழுடைய இசைக்கலைஞர் காலவாக்கிய கலைஞர் மாணவர்களுக்கு சாரங்கா இசைக்குழு சார்பாக இப்பொழுது ஒரு கௌரவம் கிடைக்கிறது. அதனை நம்முடைய அந்த உபயகாரர் திரு தம்பையா சிவகுருநாதன் அவர்கள் வழங்கி கௌரவிக்கின்றார். இந்த வேளையிலே கௌரவ நிகழ்வோடு இணைந்திருந்த அத்தனை கலைஞர்களுக்கும் அதேவேளை விழாவினுடைய உபயகாரர் தம்பையா சிவகுருநாதன் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு புலலி தெற்கு புற்றலை சித்தி விநாயகர் ஆலயத்தினுடைய 2024 ஆண்டு 2ஆம் திருவிழா உபயகாருடைய சிறப்பான ஏற்பாட்டோடு ஆர்வி வாசனின் சாரங்கா இசைக்குழு இணைந்திருக்கின்றார்கள்.